ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது பார்த்தீங்கன்னா இந்த 3 டேஸ் லீவில் வந்து எங்கள் மாமனார் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து இளநீலாம் பொரிச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்போட்டா பழம் எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டோம். இத்தனை நாள் வந்து நாங்கள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தோம். அதாவது வைசாக்கு, ஒடிசா, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல இருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வேலைலாம் அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் தான் வருவோம். வந்து ஒரே நாள் 2 நாள் அப்படி இருந்துட்டு போயிடுவோம். பட் நாங்கள் வந்து தோட்டத்துக்குலாம் போய் இந்த மாதிரிலாம் இளநீலாம் பறித்து சாப்பிட்டதே இல்லை. அப்போ எங்கள் ஊரில் இருந்தவங்களாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு, நீங்கள் ஏன் வரது இல்லை, வந்து போனால் தானே தெரியும் உங்களுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குன்றத, வராமல் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க நீங்கள் எல்லாத்தையும் அப்படின்னாங்க. ஸோ வந்து நாங்கள் இந்த பக்கம் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டு வேலூர் பக்கம். ஸோ வந்துட்டு இப்போ வந்து மந்த்லி ஒன்ஸ் எங்கள் மாமனார் வீட்டுக்கு போயிடுறோம். போயிட்டு வரும்போது சப்போட்டா, இளநீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றோம். நாங்கள் செம்ம டேஸ்ட்டுங்க இளநீலாம். சப்போட்டாலாம் நான் இப்போ தான் அதான் சொல்கிறேன், இத்தனை நாள் வந்து நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். இனிமேல் நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஐடியா கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் போய் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இளநீலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்போட்டா அதை விட செம்ம டேஸ்ட்டுங்க. வீட்டுக்கும் தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.